வண்டிக்கு செலவு பண்ணணும் மூஞ்ச வச்சுருந்தோம். பிரேக் பேடு, ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு மொத்தமாக 950 ரூபா. கோவிந்தா கோவிந்தா. ஆயில் மாற்றி பிரேக் பேடு, அப்புறம் வந்து ஃபோர்க் ஆயில் மாற்றணும். ஃபோர்க் ஆயில் வந்து நக்குன்னு உட்காருது. அப்புறம் செயின் டைட்டு வைக்கணும். செயின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். செயின் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா செயின் மாற்றணும். 20,000 கிலோமீட்டர்லாம் மாற்றணும். வண்டிக்கு செலவாகிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் குழந்தையாச்சு என்ன பண்ணுறது, வண்டி ஒரு குழந்தை. இறக்கி விட்டாச்சு. கரை என்னக்குது. ஏர் ஃபில்டரும் மாற்றிட்டேன் நானே. ஆயிலை மாற்றிட்டு செயின் டைட் வச்சுட்டு கிளச்சி டைட் வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து செயினை வந்து ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். அப்புறம் வந்து ஆயில் இது ஸ்போருக்கு வந்து டாப்அப் பண்ணணும், அவ்வளோதான். பண்ணிட்டு வச்சுங்க வேலை முடிஞ்சிடும். இப்போ வண்டியில் எந்த செலவும் இல்லை. ஒரு 3500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணிடணும். ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறது. டைட் வச்சு இப்போதான் வண்டி சூப்பராக இருக்கும் ஓட்டுறது. அவர் எத்தனை போய்ட்டார் போல. ஆயில் மட்டும் மாற்றிட்டு கிளச்சி லூஸ் ஆகுது. டைட் வச்சு செயின் டைட் வச்சுனா வேலை போச்சு. பிரேக் பேடு மாற்றியாச்சு. கிட்டத்தையா வண்டிக்கு அறிவுரை சொல்லுங்கிறேன். அறிவுரை சொல்லுங்கிறேன். ஆமாம் ஆமாம், எனக்கு கிளச்சு டைட்டு செயின் செக் பண்ணணும். அட் டைம் செயின் டைட்டு செயின் மாற்றிடலாம். அது டைம் செயினை ஃபோர்க்கு டாப்அப் பண்ணிடணும்.